இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 2. இது கனவா? சூரியன் தன் தலையை மெல்ல மெல்ல வெளிக்கொணர்ந்து கொண்டிருந்த அதிகாலை நேரம் அது. ஊரே துயிலிலிருந்து எழுந்து கொண்டிருக்க, அந்த ஆஜானுபாகுவான அரண்மனை மட்டும் அமைதியான ஆர்ப்பாட்டத்துடன் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. அரண்மனையின் பின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் ஆண் பெண் என்று இருபாலரும் குவிந்திருந்த போதும் அந்த கூட்டத்தில் ஒரு ஒழுங்கு இருந்ததை கண்கொண்ட எவராலும் காண முடிந்தது. ஒவ்வொரு கூட்டத்தையும் அழைத்து அவர்களின் அடையாள விவரங்களையும் மும்முரமாக குறித்துக் கொண்டிருந்தனர் அந்த அரச காவலாளிகள். எதுக்கு பாட்டி நம்ம அடையாளத்தை எல்லாம் குறிக்கிறார்கள்? அப்பாவியாய் விழிவிரித்து தன் பாட்டியை நோக்கினாள் அந்த அழகிய இளம்பெண் முகை. அளவான நெற்றி, அதில் சந்தனமும் குங்குமத்தையும் குழப்பி வட்டமாய் இட்டிருந்த சிறிய பொட்டு அவளது பிறை நெற்றியை மேலும் அழகாய் காட்டியது. குமிழி மலர் போன்ற அழகான மூக்கு, அதில் ஒற்றைக்கல் மூக்குத்தி, நீண்டு ஓடிய மானின் விழிகள், அதில் அப்பட்டமாய் அப்பியிருந்த இளமையின் ஆர்வ குறுகுறுப்பிற்கு போட்டியாய் தீட்டியிருந்த அஞ்சனம் காது வரை ஓடியிருந்தது. எங்குமே காண முடியாத கரும் பட்டாம்பூச்சி அடிக்கொரு முறை படபடத்து நீளம் மிகுந்த அவளது கண்களை பிறர்கண் படாதவாறு காத்து கொண்டிருந்தது. பொன்னைப் போல் பொலிர்ந்த அவளின் மாம்பழக் கன்னத்தில் கதிரவன் கரம்பட்டு மென்மையான செம்மை பூத்திருந்தது. தொண்டை மலரைப் போன்ற சிவந்த இதழ்கள், அதில் பளிச்சிட்ட முத்துப் பரல்கள், மூங்கிலை ஒத்த வனப்பான வெற்றுத் தோள்கள், நீண்டு வளைந்திருந்த மெல்லிய கழுத்து, செழுமையான பெண்மையை தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருந்த மின்னல் இடை என கோவில் சிலையே உயிர் கொண்டு வந்தது போல நின்றிருந்தாள் அந்த மடந்தை. அரண்மனைக்குள் யார் யார் வருகிறார்கள் என்று தெரிய வேண்டுமில்லையா? எதிரி நாட்டிலிருந்தோ திருடனோ நுழைந்துவிட்டால் எப்படி கண்டுபிடிப்பது? தன் பேத்திக்கு சுருக்கமாய் பதிலளிப்பதற்கும் அவர்களின் அடையாளத்தை சோதிக்கும் முறை வருவதற்கும் சரியாயிருந்தது. ஆர்வமாய் அடுத்த கேள்வி கேட்க வாயெடுத்த தன் பேத்தியை ஒரு அழுத்தமான பார்வையால் அடக்கினாள் பாட்டி. ஒரு வழியாக சோதனை எல்லாம் முடிந்தவுடன் அரண்மனையின் பின் வாசல் வழியாக முகையும் அவளின் பாட்டி அடங்கியிருந்த குழு அரண்மனைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டது. வான்வரை உயர்ந்திருந்த கோட்டை சுவர்களுடன் கம்பீரமாய் நின்று கொண்டிருந்த அரண்மனையை பார்த்த முகைக்கு ஒரு கணம் ஆச்சரியத்தில் மூச்சு முட்டியது. பாட்டி, எவ்வளவு பெரியது இந்த அரண்மனை என்று தொடங்கியவள் பாட்டியின் எச்சரிக்கும் பார்வையில் அவளின் ஆவலையும் நாவையும் அடக்கிக் கொண்டாள். பாட்டி அவளை திட்டுவது அவளுக்கொன்றும் புதிதல்லவே. சில வினாடிகள் கழித்து அவளின் ஆர்வம் தலை தூக்க, பாட்டியின் எச்சரிக்கையை அசட்டை செய்தவாறு, தினமும் அரண்மனையில் இத்தனை ஆட்கள் வேண்டுமா? ஏற்கனவே இவ்வளவு ஆட்கள் இருக்கும் போது எதற்கு வெளியிலிருந்து ஆட்களை அழைத்து வந்திருக்கிறார்கள்? ஆர்வமாய் தன் அல்லி மலர் போன்ற விழிகளை சிமிட்டியவாறு பாட்டியை கெஞ்சலுடன் பார்த்தாள் முகை. முகை, என்னது இது? நாம் அரண்மனைக்குள் இருக்கிறோம். அரண்மனைக்கென்று சட்டதிட்டங்கள், கட்டுப்பாடுகள் உண்டு. நீ வெளியே இருப்பது போல் இங்கு நடக்க முடியாது, நடக்கவும் கூடாது என்று கடிந்தாள் பாட்டி. பாட்டியின் வசையில் முகையின் முகம் தாமரை மொட்டு போல் கூம்பியது. பேத்தியின் முகத்தை கண்ட பாட்டிக்கு பரிதாபத்தில் மனமிளக, சிறுபிள்ளை என்று மனதில் எண்ணினாலும் தன் இலக்கத்தை வெளியே காட்டாமல், இதுதான் கடைசி கேள்வி, சரியா என்றாள் பாட்டி. சரி பாட்டி என்று உடனடியாக ஒப்புக்கொண்ட தன் பேத்தியை கண்ட கிழவிக்கு பாசத்தில் கண்கள் பணித்தன. பக்கத்து நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு விருந்தினர் வந்திருக்கின்றனர். நம் நாட்டின் சார்பாக விருந்து நடக்கிறது. அதனால்தான் எப்பொழுதையும் விட வேலைக்கு அதிக ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்று விளக்கினாள் பாட்டி. முகை அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன் பாட்டிக்கும் முகைக்கும் வேறு வேறு இடங்களில் வேலை நியமிக்கப்பட்டது. விடை அனுப்புவதற்கு முன் ஒரு கலக்கத்துடன் முகையிடம் பத்திரம் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலைக்கான இடத்தை நோக்கி நகர்ந்தாள் பாட்டி. பாட்டியின் தலைமறைந்ததும் அவள் கூறிய அறிவுரையையும் பேத்தி காற்றில் பறக்க விட்டு விட்டதை சிறிதும் அறியாள் அந்த மூதாட்டி. அரண்மனையில் நடக்கும் விழாக்களில் வேலை பார்க்க வருவது முகையின் பாட்டிக்கு புதிதல்ல. ஆனால் எத்தனையோ முறை கெஞ்சியும் கொஞ்சிய பிறகும் கூட முகையை பாட்டி அரண்மனைக்கு அழைத்து வந்ததே இல்லை. அரண்மனை வாழ்க்கை என்பது ஒரு தனி உலகம். நீ எதற்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாய்? உன் குணத்திற்கு ஒரு நாள் கூட அரண்மனையில் தங்க முடியாது. இல்லை இல்லை, உன்னுடைய ஆர்வக் கோளாறால் கண்டிப்பா ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொள்வாய் என்று ஒவ்வொரு முறையும் தட்டி கழித்த பாட்டியை ஒரு வழியாய் இந்த தடவைதான் சம்மதிக்க வைத்தாள் பேத்தி. அரண்மனையின் பின் வாசல் வழியாக முகை இருந்த குழுவை அவர்கள் வேலை செய்ய போகும் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். போகும் வழிநெடுக கோட்டை கொத்தாளங்களும் தூண்களும் கணக்கிலடங்காமல் இருந்தது. அழகிய பெண் போல பட்டுத் துணியாலும்
அதே வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தூண்களைக் கண்ட முகைக்கு, தூண்களே இவ்வளவு அழகாக இருந்தால் இந்த அரண்மனையில் வாழும் இளவரசிகள் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய மறு வினாடி அவளையும் அறியாமல் சிரிப்பு வந்தது. சுவர்கள், கட்டிடங்கள், தூண்கள் என்று பார்த்து பார்த்து சலித்த பின் முகையின் பார்வை அவள் போகும் வழியில் இருந்த மக்களின் மேல் விழுந்தது. அவர்களின் செய்யும் வேலையை பார்க்க பார்க்க முகையின் கூரிய வேல் விழிகள் வியப்பில் விரிந்தது. இவைகளை செய்வதற்கென்று கூடவா தனியாக ஆள் வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கான வேலைகள். சொல்லப்போனால் இவைகளை தனி வேலை என்று முகை இதுவரை எண்ணியதே இல்லை. சமையலறை சுத்தம் செய்வதற்கென்று சிலர், சமையலில் காய்கறிகள் நறுக்குவதற்கென்று சிலர், நறுக்கியவைகளை ஒரு இடத்தில் இருந்து அடுத்த இடத்திற்கு எடுத்து வைப்பதற்கு என்று சிலர், விருந்திற்காக கோழி பிடிப்பதற்கு என்று சிலர், கோழியின் இறகை உரிப்பதற்கு என்று சிலர், இப்படி சமையலறைக்கென்றே 100க்கும் மேற்பட்ட வேலைகள். இது தவிர வெளி வேலை என்று அரண்மனையின் ஒவ்வொரு பகுதியையும் அலங்காரம் செய்வதற்கென்று சிலர், கூட்டிப் பெருக்குவதற்கென்று சிலர், பூக்களின் காம்புகளை சம அளவில் வெட்டி குவளைகளில் தூண்களுக்கேற்ப அழகுற அடுக்குவதற்கு என்று சிலர், தோட்ட வேலைக்கென்று சிலர், செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு என்று சிலர், அலங்காரங்களை சுத்தம் செய்வதற்கு என்று சிலர். அப்பப்பா, அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் பார்க்க பார்க்க மலைப்பாயிருந்தது முகைக்கு. தனக்கு தெரியாத வேலையை கொடுத்து தன்னை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்களோ என்று எண்ணி அஞ்சிய முகைக்கு அவள் நிம்மதி பெருமூச்சு விடும்படி அரண்மனையின் கிழக்கு பகுதியில் உள்ள தோட்டத்தின் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் வேலை வழங்கப்பட்டது. மனதார கடவுளுக்கு நன்றி சொல்லியவாறு இதே வேலைக்கு நியமிக்கப்பட்ட சில இளம் பெண்களுடன் கூட நடக்கலானாள். வேடிக்கை பார்த்து சலித்தவளின் கவனம் அவளின் அருகே நடந்து வந்த பெண்ணின் மேல் விழுந்தது. பார்க்க போனால் அவளை விட 2-3 ஆண்டுகள் தான் மூத்தவளாய் இருக்கக்கூடும் என்று எடை போட்டபடி பேச்சை தொடங்கினாள். அக்கா, நீங்கள் அரண்மனைக்கு வருவது இதுதான் முதல் முறையா? முகையின் குரல் கேட்டு திரும்பி முறைத்த காவலாளியை கண்டவுடன் பட்டென்று அவள் வாயை கைகளால் மூடிக்கொண்ட விதத்தை பார்த்த மூத்தவளுக்கு இளையவளின் பாவனையில் சிரிப்பு வந்தது. இல்லை, நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன் என்று மெல்லிய குரலில் பதிலளித்தாள் மூத்தவள். பேசுவதற்கு ஆள் கிடைத்த சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க தோன்றியது முகைக்கு. ஆயினும் இடம் பொருள் அறிந்து அவளை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளால் என்ற மென்குரலில் பேச்சை தொடர்ந்தாள். அப்படியா அக்கா? எனக்கு இதுதான் முதல் முறை. என்னுடைய பாட்டியிடம் கஷ்டப்பட்டு போராடி இந்த தடவை அரண்மனைக்கு வந்திருக்கிறேன் என்றாள் அபிநயத்தோடு. இளையவளின் விளையாட்டுத்தனத்தையும் ஆர்வத்தையும் கண்ட பெரியவளின் சிரிப்பு மேலும் விரிந்தது. முதல் முறை என்பதால் இது உனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். உன் பாட்டி உனக்கு சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இருப்பினும் எனக்கு உன்னிடம் சொல்ல தோன்றுகிறது. கவனமாக நடந்து கொள். ஒன்றை மட்டும் நன்றாய் நினைவில் வைத்துக்கொள். நாம் அரச குடும்பத்தினர் தங்கியிருக்கும் பகுதியில் வேலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளோம். அதனால் கால் போன போக்கில் அங்கும் இங்கும் அலையக்கூடாது. எதிரே யாரேனும் வந்துவிட்டால் குனிந்த தலை நிமிராதே. மறந்தும் கூட தலை நிமிர்ந்து அவர்களை நேருக்கு நேராய் பார்த்து விடாதே. அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் குனிந்தவாறே பதில் சொல். அவர்களிடம் இருந்து உத்தரவு வாங்கி கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும். நகரும் போதும் பின்னோக்கி நடந்தே செல்ல வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு நமது பின்பக்கத்தை காட்டக்கூடாது. நமது அரச குடும்பத்து மக்கள் மிகவும் நல்லவர்கள்தான். ஆயினும் அவர்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லவா? அவர்களுக்கு மரியாதை உயிரை விட முக்கியம் என்று உனக்கு தெரிந்திருக்குமே. கவனமாயிரு. அவசரமா எந்த வேலையும் செய்யாதே. முடிந்தவரை யாருடனும் பேசாதே. எங்கு உனக்கு வேலை கொடுத்திருக்கிறார்களோ அங்கேயே இரு என்று பெரியவளாய் அறிவுரை கூறினாள். நிச்சயமாக அக்கா என்று மகிழ்ச்சியுடன் ஆமோதித்தாள் முகை. ஒரு வழியாய் தோட்டத்தை அடைந்தவளுக்கு அந்த தோட்டத்தின் அளவை கண்டு தலை சுற்றத் தொடங்கியது. தோட்டம் ஆரம்பிக்கும் இடம் மட்டும்தான் அவள் கண்ணில் பட்டது. ஆனால் அது எங்கு முடிவடைகிறது என்பது கண் எட்டும் தூரம் வரை தெரியவில்லை. அவள் மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச முடியும் என்ற மிரட்சியுடன் அருகில் இருந்த மூத்தவளை பார்த்தவளுக்கு தலையசைத்து ஆறுதல் கூறினாள் மூத்தவள். ஒரு தோட்டத்திற்கு இத்தனை பேர் எதற்கு என்று முதலில் அவளுக்கு தோன்றிய கேள்விக்கு பதில் இப்பொழுது கிடைத்தது. வந்திருந்தவர்களுக்கு பகுதி வாரியாக வேலை பிரித்து கொடுக்கப்பட்டது. முகைக்கு தோட்டத்தின் மைய பகுதியில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பணி வழங்கப்பட்டது. போய் வருகிறேன் என்று மூத்தவளுக்கு கண்களால் சமிக்சை செய்துவிட்டு அவளின் பகுதி நோக்கி விரைந்தாள் முகை. நேர்த்தியாய் அமைக்கப்பட்டிருந்த தோட்டத்தை பார்த்த முகைக்கு சந்தோஷம் தாழவில்லை. இது மட்டும் அரண்மனை இல்லாமல் வேறிடமாய் இருந்தால் தட்டா மாலையை சுற்றியிருப்பாள். வண்ண வண்ண மலர்கள் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். ஏன், பல நிற மலர்களை பார்க்கவும் செய்திருக்கிறாள். ஆனால் இத்தனை வண்ணங்களா? இத்தனை வகையான மலர்களா? பார்க்க பார்க்க அனைத்து மலர்களையும் அள்ளி மார்போடு அணைத்துக் கொள்ள துடித்த உந்துதலை கடின பிரயத்தனத்துடன் கட்டுப்படுத்திக் கொண்டு தண்ணீர் ஊற்றும் வேலையில் மும்முரமாக இறங்கினாள். மலர்களின் அழகை ரசித்துக் கொண்டே நீர் பாய்ச்சியவள் தோட்டத்தின் மைய பகுதியிலிருந்து கடை மூலைக்கு வந்து சேர்ந்ததையும் அறியவில்லை.
அங்கு ஒரு இளைஞன் சிந்தனையில் நின்றிருந்ததையும் அவள் கவனிக்கவில்லை. ஆள் அரவமே இல்லாததை உணர்ந்து தலை தூக்கிய முகையின் பார்வை அங்கு ஆஜானுபாகுவான உடல் கட்டுடன் திரும்பி நின்றிருந்த இளைஞனின் பறந்து விரிந்திருந்த வெற்று முதுகில் விழுந்தது. ஒரு கணம் அதிர்ந்து நின்ற முகை தன்னிலை உணர்ந்து அவசரமாய் அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு முன் அவளின் காலடி ஓசையில் அவனது கவனம் கலைந்து அவள் புறமாய் திரும்பிய அந்த இளைஞனை கண்ட முகையின் விழிகள் ஆச்சரியத்தில் பன்மடங்காய் விரிந்தன. பணப்பான மாநிறத்தில் உறுதியான உடல் கட்டுடன் கழுத்து வரை சுருண்டிருந்த கேசத்துடன் நேரான நாசியும் அரை நிலவாய் வளைந்திருந்த புருவமும் வாள் போன்ற விழிகளுமாய் ஒரு ஓவியம் போன்ற அவள் முன்னே நின்றவனைக் கண்ட முகை தன்னையும் அறியாமல் எவ்வளவு அழகு என்ற மனதில் எண்ணியதை வாய் வார்த்தைகளால் வெளியே பிதற்றினாள். அதுவரை யோசனையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞனின் ஒற்றை புருவம் கோபத்தில் மேலேறியது. ஆழ்ந்த அதிகாரக் குரல், யார் நீ, இங்கே என்ன செய்கிறாய் என்று அடிக்குரலில் சீறினான். அவனின் சீற்றத்தில் சுயநிலைக்கு வந்தவளுக்கு அதுவரை அவள் மறந்தே போயிருந்த பெரியவளின் அறிவுரையும் ஞாபகத்திற்கு வந்தது. மிரண்ட விழிகளோடு அவள் முன் நின்றவனை பார்த்தவளுக்கு அவனின் தோற்றமும் அணிந்திருந்த ஆடையும் ஆபரணங்களும் கண்டிப்பாய் அவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை தெள்ளத் தெளிவாய் காட்டியது. இவர் நிச்சயமாக அரச குடும்பத்தை சார்ந்தவர்தான். ஐயோ, நான் என்ன செய்து விட்டேன்? நேருக்கு நேராய் நான் அவரை பார்த்து விட்டேனே. இதற்காக என் தலையை துண்டிப்பார்களா? பயத்தில் முகையின் கொடி போன்ற மெல்லிய உடல் பதறி தரைமேல் விழுந்தது. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இந்த பணிக்கு புதிது. அறியாமல் பிழை செய்து விட்டேன். அக்கா பலமுறை சொன்னார்கள், எங்கேயும் அலையாதே, அரச குடும்பத்தினை நேருக்கு நேராய் பார்க்காதே. பாவி, நான் தான் அதையெல்லாம் மறந்து விட்டேன். இதுவரை உங்களை போன்ற அழகிய முகம் கொண்ட ஆண்மகனை நான் பார்த்ததே இல்லை. அந்த வியப்பில் எனக்கு எல்லாமே மறந்துவிட்டது. தயவு செய்து என் பிழை பொறுத்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். கண்ணீர் மல்கிய முகத்துடன் மனதில் நினைத்த அனைத்தையும் கூறி முறையிட்டாள். சரி சரி, இப்போது இந்த இடத்தை விட்டு வெளியேறு. நீ பணிக்கு புதிது என்பதால் உன்னை மன்னிக்கிறேன். கிளம்பு என்று கட்டளையிட்ட அவனது குரலில் முதலில் இருந்த கோபம் குறைந்து எரிச்சல் மட்டும் எஞ்சியிருந்தது. மன்னிக்கிறேன் என்று அவன் கூறிய வார்த்தைகள் அவள் காதுக்கு அசரீரியாய் ஒலித்தது. மனதில் கடவுளுக்கு 1000 நன்றிகள் சொல்லிவிட்டு திரும்ப முயன்றவளுக்கு நல்ல வேளையாக மூத்தவளின் அறிவுரை ஞாபகத்திற்கு வர அவசரமாக எழுந்து மெல்ல எட்டு வைத்து பின்னோக்கே நடக்கலானாள் முகை. அவளை மீண்டும் சோதிக்க எண்ணினானோ அந்த இறைவன்? இல்லை, அன்றைய பொழுதின் அவளுடைய துயரத்திற்கான அளவு முடியவில்லையோ என்னவோ. பின்னோக்கி நடந்தவள் நேராக முட்கள் நிறைந்த புதர்களின் நடுவே போய் விழுந்தாள். அவள் தோள்களின் மேல் குத்திய முட்களையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்திலிருந்து சென்றால் போதும் என்ற அவசரத்தில் எழுந்த முகையின் சேலை நுனி புதர்களில் வசமாய் மாட்டிக்கொண்டது. முட்புதர்களில் சிக்கி அவள் அணிந்திருந்த உதய சூரியனின் நிறத்திலான சேலை முதுகின் பக்கவாட்டில் பெரிதாக கிழிந்து அவளது வனப்பான தோள்களை அப்பட்டமாய் காட்டியது. அரவம் கேட்டு புதரில் விழுந்தவளை நோக்கி வந்தவனின் கண்கள் அவளின் எழிலான தோள்களின் மேல் அழுத்தமாய் படிந்தது. அவளின் பொன்னிறத்திற்கு ஏற்றவாறு அவள் அணிந்திருந்த கருஞ்சிவப்பு நிறத்திலான கச்சை சூரியனின் ஒளியில் அவளை தங்கப் பதுமையாகவே வார்த்தது. அந்த மான் விழிகளிலிருந்த மருண்ட பார்வை பார்ப்பவர் மனதுக்கு மயக்கத்தை கொடுக்கும் சக்தியை கொண்டிருந்தது. பயத்தினால் சிறகடித்த கருத்து இமைகளும் முட்புதர்களில் விழுந்ததால் கலைந்த நீண்ட அவளது கூந்தலும் அவளின் அழகை குறைக்க முடியாமல் திண்டாடின. உயிரை விட மானம் பெரிதல்லவா? மானத்திற்கே பங்கம் வந்தால் அதன் பின் வாழ்வதேது என்று அரற்றிய அவளது புலம்பலை மெய்ப்பிக்கும் வகையில் அவனது வலிய கரங்கள் அவளது தோள்களை நோக்கி நகர்ந்தன. விளங்காத ஒரு பார்வையுடன் அவளது வெற்று தோளில் சூரியனும் சாய்ந்த அரை நிலவுமாய் பதிந்திருந்த அவளுடைய பிறப்பு அடையாளத்தை மென்மையாய் வருடியது அவனது வலிய விரல்கள். மிரட்சியும் அதிர்ச்சியுமாய் அவளின் பார்வையும் குழப்பமாய் அவனின் பார்வையும் ஒரு கணம் கவ்வி நின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.